शिव 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 शिव. எல்லோருக்கும் வணக்கம். என் பேர் விஎஸ் முருகேசன். பரமத்திவேலூர் குருபொருள் ஜோதிட நிலையம் ஜோதிட அலுவலகம் வச்சுருக்கேன். நமக்கு கிட்டத்தட்ட ஒரு 10-11 மாதம் இந்த பக்கம் வர முடியல. மீண்டும் இப்போ தான் வந்திருக்கேன். அதனால் நிறைய பேத்துக்கு எனக்கு தெரியாது. அதனால தான் அறிமுகப்படுத்திட்டேன். முடியல இங்கே இருக்குல்ல. ஓகே, ஓகே. இப்போ பொதுவான ஒரு விஷயம் தான் பேச போகிறோம். என்னோட சுய வாழ்க்கையில் நடந்த விஷயமும் சேர்த்து அனுபவ ஜோதிடமாக நம்மகிட்ட பேச போகிறோம். ஏற்கனவே நான் செவ்வாயை பற்றி ரொம்ப பேசுவேன். இருந்தாலும் பேசணும் ஒரு தடவை உங்களுக்கு சொல்லேன். 2000 கிபி 2000க்கு முன்னால் அமெரிக்காக்காரன் பர்த்பைண்டர் அப்படிங்கிற ஒரு சேட்டலைட்டை விண்ணுக்கு அனுப்புகிறான். 2004 தான் போய் சேருது. அதுக்கு ஒரு 5 வருஷம் கழிச்சு தான் அங்கெல்லாம் போட்டோ கிட்டாவெல்லாம் எடுத்து உங்களுக்கு அனுப்புது. அந்த போட்டோவெல்லாம் பார்த்துட்டு அவன் என்ன சொல்கிறான், அங்கே இருக்கிற எல்லா பொருட்களும் ஊசி ஊசியாக இருக்குங்கிறான், கூர்மையாக இருக்குங்கிறான். அதே மாதிரி அங்கே இருக்கிற எல்லாமே மண் மலைகள் இருக்கிறது எல்லாமே உதட்டு சிவப்பு கலரில் இருக்கலாம், லிப்ஸ் ரெட்டில் இருக்குன்னு சொல்கிறான். இப்போ நம்ம அந்த கிரகத்துக்கு என்ன பேர் வச்சுருக்கோம்? செவ்வாய். ஏன் செம்பளம் வைக்கலாம்ல? இவன் எப்போ கண்டுபிடிச்சிருக்கான்? எந்த காலத்துலேயோ நமக்கு ஜோதிடம் எப்போ ஆரம்பிச்சுன்னு சரியான டைம் யாருக்கும் சொல்ல முடியாது. அந்த செவ்வாய் எப்படி எப்படியெல்லாம் வேலை செய்யுது அப்படிங்கிறதான் சொல்ல வரோம். இப்போ இந்த செவ்வாய் பெண் ஜாதகத்தில் கணவனாக வேலை செய்யுது. பெண் ஜாதகத்தில் கணவனாக வேலை செய்கிற செவ்வாய்க்கு சந்திரன் 6-8 வந்தால் அவங்க குடும்ப வாழ்க்கை கணவனும் மனைவி உண்டான பாதிப்பு வருது. ஏன்னா சந்திரன் உடலுக்கு உண்டான கிரகம், செவ்வாய் கணவனுக்கு உண்டான கிரகம். உடல் ரீதியான சில பிரச்சனைகள் வர செய்யுது. அதே மாதிரி செவ்வாயும் சனியும் சேர்ந்துருந்தா அந்த பெண்ணு சொந்த ஜாதியில் திருமணம் பண்ணுறதுக்கு உண்டான வாய்ப்பு ரொம்ப 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 குறைவு. ஒரு 10% தான் இருக்கும். ஏன்னா சனி மாட்டு ஜாதி கிரகம், செவ்வாய் கணவனுக்கு உண்டான கிரகம், இப்படி வருது. அதே மாதிரி மிதுன லக்னத்துக்கு 2ஆம் இடத்துல செவ்வாய் இருந்தாவோ, இல்லை எந்த பெண் ஜாதகத்தில் செவ்வாய் தண்ணிக்குள்ள இருந்தாவோ, அதாவது கடகம், விருச்சிகம், மீனம் இருந்தாவோ புருஷன் குடியாரன் ஆகிறத தவிர்க்க முடியாது. அதுவும் மிதுன லக்னத்தில் செவ்வாய் இருந்ததுன்னா, 2ஆம் இடத்துல மிதுன லக்னத்துக்கு 2ல் செவ்வாய் நீச்சமாக இருந்ததுன்னா, பெண் ஜாதகமாக இருந்தா அவன் குடிச்சுதான் சாவதுக்கு 99.9% வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி இப்படியெல்லாம் இருக்கிற செவ்வாய் ஒவ்வொருத்தருக்கும் பேசிக்கிட்டே போகலாம். ஏன் ஜாதகத்தில் செவ்வாய் சனி ராகு 3 சேர்ந்துருக்கு. அப்போ செவ்வாய் சனி பார்த்த இடம் பால் அப்படிங்கிறத எல்லாரும் சொல்லியிருக்கோம். என் வாழ்க்கையில் எப்படி இருந்ததுங்கிறது தான் சொல்கிறேன். நான் விருச்சிக லக்னம், 5ல் செவ்வாய் சனி ராகு, ரைட்டுங்களா? 5ஆம் இடம் குழந்தைகள் ஸ்தானம். என் முதல் குழந்தை இறந்துருச்சு, ட்வின்ஸாக பிறந்த குழந்தை இறந்துருச்சு. இருக்கிற இடத்த கெடுத்துருச்சா? அடுத்தாப்புல இந்த செவ்வாய் பார்க்குற 4ஆம் இடம், அதாவது இருக்கிற இடத்துல இருந்து 4ஆம் இடம் விருச்சிகத்துக்கு 8ஆம் இடம். இப்போ 8ஆம் இடங்கிறது நம்ம உடல் ரீதியாக இடுப்புக்கு கீழே தொடைக்கு மேலே வருது. நான் பிறப்புறுப்புல ஆப்ரேஷன் பண்ணியிருக்கேன். அது ஒரு காலகட்டத்தில் வந்துருச்சு. இப்போ செவ்வாய் திசை நடந்து முடிகிற போது இந்த செவ்வாய் இன்னொரு எந்த இடத்தை பார்க்குது? 12ஆம் இடத்தை. அதாவது 8ஆம் இடமா என்னோட லக்னத்துக்கு 12ஆம் இடத்தை பார்க்கணும். தன்னோட பார்வைக்கு 8ஆம் இடம், என் லக்னத்துக்கு 12ஆம் இடம் விருச்சிக லக்னம். இப்போ இந்த விருச்சிக லக்னத்தில் பார்க்கறதுனால நான் காலில் சின்ன விரல் அடிபட்டுச்சு. நான் கவனிக்காம விட்டேன். ஏன்னா எனக்கு பட்டா ஆறிடும். இருந்தாலும் எனக்கு சுகர் இருக்குது. சுகர் இருக்கிறதுனாலே அதுக்கு சுகருக்கு உண்டான வைத்தியம் பண்ணிட்டு இருக்கேன். அதனால திருப்தியாக இருக்கிறேன். கண்டுக்காம விட்டுட்டேன். செப்டிக் ஆகி போச்சு, விரலெல்லாம் அழுகிடுச்சு. போய் டாக்டர் போய் இல்லைங்க ஒரு மாதம் கட்டுக்கட்டிட்டுதுன்னா காப்பாற்றிலாங்கிறார். இன்ன வரையில என்னோட ஜாதகத்தை பார்க்கணும் அறிவே எனக்கு வரல. எல்லாத்துக்கும் பார்த்துருக்கேன். நம்ம முதல்ல பார்த்தோம்னா இந்த செவ்வாய் 8ஆம் இடத்தை 8ஆம் பார்வையா என்னோட 12ஆம் இடத்தை பார்க்குது. கால் போகணும். இப்போ விரல்ல நிற்குது. டாக்டர்கிட்ட எல்லாம் வேணாம், முதல்ல வெட்டுங்கன்ட்டேன். இல்லைங்க காப்பாற்றிடலாம், ஒரு மாதம் மட்டும் நீங்கள் மருந்து கட்டு போடுவாங்க, ஊசி போடுற அதெல்லாம் ஒன்றும் வேணாங்க, நான் ஜோசியம் பார்த்துட்டேன். காலா விரலான்னு பார்த்தா எனக்கு விரல் போனால் போயிட்டு போகுது அப்படின்னு கட் பண்ணி விட்டு மீண்டும் அடுத்த எப்படி போய் செக் பண்ண போகிறேன். அப்பயே ஏதாவது என்ன கேட்குறேன் டாக்டர்கிட்ட, நான் ரொம்ப நேரம் இருக்கணுமா? தேவையில்லை,
எத்தனை நாள் தங்கணும்? அதுவும் தேவையில்லை. 1 மணி நேரம் தான் ஆப்ரேஷன் பண்ணி அனுப்பிச்சுடுறேன். ஏறி படுத்துக்கிட்டு கட் பண்ணி விட்ருங்கண்ணா. இல்லைங்க 1 மணி நேரம் கழிச்சு வாங்க, நாங்கள் ஏற்பாடு பண்ணிக்கிறோம். இப்போ என்னன்னா செவ்வாய் சனி செவ்வாய் திசை வரும்பொழுது செவ்வாய் பார்க்குற இடத்த எல்லாம் காலி பண்ணுது. செவ்வாய் சனி சேர்க்கை பெற்றா சனி திசையோ சனி சம்பந்தப்பட்டது நடக்கும்போது சனி பார்க்குற இடத்தையெல்லாம் ஏதோ ஒன்று பண்ணிட்டு இருக்கு. அப்படிங்கிறது தான் ஜாதகம். கூட ராகு இருக்கு, அதே தான் பண்ணுது. 7ஆம் இடம் கூட்டு தொழில், இந்த பக்கம் பார்த்தா 2ஆம் இடத்தை பார்க்குது. அதாவது 11ஆம் பார்வை 2ஆம் இடத்தை பார்க்குது. 5ஆம் இடத்துல இருந்து அந்த குடும்ப விஷயம் எல்லா விஷயத்துலையும் ஏதோ ஒன்று குழப்பம். இந்த செவ்வாய் சனி ராகு கூட்டா இருந்தா என்னென்னவெல்லாம் பண்ணுமோ அத்தனைக்கும் கிளியரா சொல்ற அளவுக்கு ஜாதகம் அத்துப்படியா அனுபவபூர்வமா அனுபவிச்சாச்சு. இப்போ நான் இந்த சந்திர திசையில இட்லி கம்பெனி வச்சிருந்து பெரிய லெவல்ல நல்லா இருக்கேன். இப்போ நான் என்ன முடிவு பண்றேன், அடுத்தாப்புல செவ்வாய் திசை வருது, ஜோசியத்துல பெரிய ஆள் ஆயிடுவோம். செவ்வாய் தானே ஜோசியத்துக்கு கார கிரகம், அதுனா நம்ம லக்னாதிபதி 5ஆம் இடத்துல இருக்கிறாரு, அறிவு அதிகமா வளரும். எல்லாம் வளர்ந்தது, தொழில் மட்டும் வளரல. தொழில் 0 ஆயிடுச்சு. அதனால ஆஸ்பத்திரிக்கும் வீட்டுக்கும் வெட்டுக்கும் இருந்ததை விட தொழில் இருந்தது கம்மி. ஏன்னா லக்னாதிபதியாவே இருந்தாலும் நம்ம சொல்லிட்டு என்ன சொல்றோம், லக்னாதிபதி திசை தான் உயர்ந்து நின்றால் லக்னாதிபதி திசைன்னு சொல்றோம். ஆனா இந்த லக்னாதிபதி திசையில நான் பட்ட கஷ்டம் வேற எதுக்கும் படல. ஏன்னா லக்னத்துக்கும் 6 கூடையனாவும் வர்றாரு. அப்ப ருணரோக சத்துருஸ்தானாதிபதியும் செவ்வாய் தான் வராரு. இது 5ஆம் இடத்துல இருக்கிறதுனால படுத்துக்கிட்டு அறிவை மட்டும் கேதர் பண்ணேன். மற்றபடி எந்த விதத்துல செயல்பாடும் கிடையாது. மற்ற எல்லாமே தொழில் முதற்கொண்டு எல்லாம் 0க்கு தான் வந்துருச்சு. மீண்டும் இங்க இருந்தா நம்ம ரெடி பண்றதுக்கு போயிட்டு இருக்கோம். என்னன்னா இந்த செவ்வாய் எங்க இருந்தாலும் நீங்க ரொம்ப 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 ஜாக்கிரதையா ஹேண்டில் பண்ணணும். அது செவ்வாய் சனி பார்க்குற இடம் வேற எங்கெங்கிறது வேணாலும் நான் இருக்கிற எல்லா ஜாதியும் பார்த்துருக்கேன். இப்போ இது பார்த்தீங்கன்னா சனி செவ்வாய் இல்லை செவ்வாய் இங்கே பார்க்கல, செவ்வாய் சனி பார்க்கல. செவ்வாய் சனி எந்த இடத்த பார்த்தாலும் அந்த இடத்துல உறவும் பாதிக்கும், அந்த இடத்துல இருக்கிற கிரகமும் பாதிக்கும். இது எல்லா இடத்துக்கும் பொதுதான். அதே மாதிரி ஒரு லக்னத்துல இருந்து செவ்வாய் இருந்தது இல்லை வேற எங்கேயாவது இருந்து இந்த செவ்வாய் ஒரு இடத்த பார்க்குது அப்படின்னாலும் அந்த இடம் பாதிக்கும். இப்போ லக்னத்துல செவ்வாய் இருக்கு, 7ல் சனி இருக்குன்னா 4ஆம் இடத்த பார்க்கும். அப்போ தாயை பாதிக்கும், வீட்டை பாதிக்கும், இது வண்டி வாகனத்தை பாதிக்கும். இது சம்பந்தமா செவ்வாய் சனி சேர்க்கைங்கிறத நம்ம ஜாக்கிரதையா பார்த்து ஹேண்டில் பண்ணுங்க. உங்களுக்கு நல்ல உயர்ந்த பலன்னு சொல்றதுக்கு உண்டான நல்ல இது வரும். என்னன்னா நான் பொதுவாகவே ஜாதகத்துல 2 கான்செப்ட் தான் எடுத்து இதுவரையும் சொல்லிட்டு இருக்கேன். எவ்வளோ சொல்லிட்டு இருக்காங்க. சஷ்ட அஷ்டாங்க தோஷம் எனக்கு ரொம்ப கரெக்டா வரும், 6-8. 2வது செவ்வாய் சனி. இந்த 2 வச்சு எத்தனை கேள்வி கேட்டாலும் ஜாதகம் பதில் சொல்ல முடியும். ஏன்னா அவங்க புதுசா ஒப்பிக்கணுங்கிற அவசியம் இல்லை, கேட்கறதுக்கு பதில் சொன்னா போதும். இந்த 2 போதும், இதுக்குள்ளதான் அவங்க கேள்வியே வரும். இந்த 2 தான் நானும் வச்சு ஃபாலோ பண்ணி பார்ப்பேன். எனக்கு அதை தான் அப்ளை பண்ணிக்கிறேன். வாய்ப்பு கொடுத்தமைக்கு மிக்க நன்றி. இன்னும் ஒரு விஷயம் சொல்ல மாட்டேன், சொல்லிடுறேன். அதாவது இந்த செவ்வாய் திசை நடந்ததுனால நான் சித்த வைத்தியர் ஆயிட்டேன். 5ஆம் இடம், ஏன்னா அறிவு வளரணும்ல. 5ஆம் இடங்கு பேரறிவு. அப்ப சித்த வைத்தியத்துக்கு உண்டான கிரகம் செவ்வாய். அப்போ அந்த செவ்வாய் திசை நடந்ததுனால எனக்கு பெனிஃபிட் என்னன்னா வைத்தியத்துல ஓரளவுக்கு நல்ல உயர்வான இடத்துக்கும் மருந்துகள் கைவிடப்படுற அளவுக்கு நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். இப்போ பேசக்கூடிய தலைப்பு பார்த்தீங்கன்னா விவேகானந்தி நாடு. இது பார்த்தீங்கன்னா நாமக்கல் மணிசாக எனக்கு சொல்லி தந்தாங்க. ஜோதிட வழிகாட்டியா பார்த்தீங்கன்னா அவங்க பார்த்தீங்கன்னா விவேகானந்தி நாடு எனக்கு சொல்லி தந்தாங்க. அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சொல்லித்தாங்க. அது எப்படி பார்க்கறதுங்கிறது பார்த்தீங்கன்னா விவேகானந்தி நாடியில் பார்த்தீங்கன்னா இதுக்கு லக்னமோ ராசியோ தசாபுத்தி எதுவுமே தேவையில்ல. இது பார்த்தீங்கன்னா கட்டம், ராசி கட்டம், ஜாத கட்டம் மட்டும் இருந்தால் போதும். அதேமாரி ஆணைக்கு வைக்கக்கூடிய கிரகம் குரு பகவான், பெண்ணுக்கு வைக்கக்கூடிய கிரகம் சுக்கரன். இதான் பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா ஆணைக்கு ஜாதகை குறிக்கக்கூடிய ஆண் ஜாதகை குறிக்கக்கூடிய குரு,
பெஞ்சாதக கேட்கும் சுக்கன். இதுல பாத்தீங்கன்னா மறைவு ஸ்தானங்கள் பாத்தீங்கன்னா எப்படி எடுத்துக்கிறது, 4, 10 மறைவு ஸ்தானம், 6, 8, 4, 6, 8, 10 இது பாத்தீங்கன்னா மறைவு ஸ்தானம் சொல்லுவாங்க. 12, 2, 3, 12, 1, 9 பாத்தீங்கன்னா மயில்தானம் கிடையாது, அது சேர்க்கையே நம்ம எடுத்துக்கணும். ஆனா இதுல பாத்தீங்கன்னா முதன்மை சேர்க்கைங்கிறது பாத்தீங்கன்னா 1, 5, 9, 2வது 2ஆம் சேர்க்கை என்பது 3, 7, 11, 12 இதெல்லாம் பாத்தீங்கன்னா 2ஆம் சேர்க்கை. அப்புறமேட்டு பாத்தீங்கன்னா இது பாத்தீங்கன்னா சனி பாத்தீங்கன்னா கோச்சாரத்துல பாத்தீங்கன்னா ஜனன ஜாதகத்து சனி பாத்தீங்கன்னா கோச்சாரத்துல எந்த காகத்தோடுதோ அதனோட காகத்துவம் நமக்கு கிடைக்கும். இப்போ உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா சுக்கரனுக்கு திகோணத்துல சனி வாகன்னு 1, 5, 9 வாகன்னு வச்சுக்கோங்க. அவங்களுக்கு பாத்தீங்கன்னா கல்யாணம் பண்ணக்கூடிய காலகட்டம் வந்துடும். அதுக்கு உறுதுணை போயது பாத்தீங்கன்னா 1, 5, 9ல கொச்சை குரு வந்தாலும் பாத்தீங்கன்னா அதுக்கு உண்டான பழத்தை கொடுப்பாரு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா மிகுநந்தின நாடியில பாத்தீங்கன்னா சனியை பாத்தீங்கன்னா தபால்காரன் சொல்லுவாங்க. உலகத்தின் பலனை ஜாதகம் கொண்டுட்டு போய் கொடுக்கறது சனிதான். அதனாலதான் பாத்தீங்கன்னா தபால்காரன் சொல்றான். அதே மாதிரி பாத்தீங்கன்னா பாத்தீங்கன்னா வயசு பார்ப்போம். சூரியனுக்கு 1, 5, 9 இதுல பாத்தீங்கன்னா ராகுவும் கேதும் பாத்தீங்கன்னா கோச்சாரத்துல பாத்தீங்கன்னா குருவுக்கு 1, 5, 9 ராகு இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், கண்டங்களையோ அல்லது பல்வேறு தடைகளையோ குறிக்கும், கண்டத்துக்கு உண்டான அமைப்புகளையும் கொடுக்கும். இது பாத்தீங்கன்னா அனுபவத்துல கரெக்டா இருக்குது. குரு அல்லது சுக்கரனுக்கு 1, 5, 9 இப்ப பாத்தீங்கன்னா 5ஆம் வீட்டுக்கு பாத்தீங்கன்னா குருக்கோ சுக்கரனுக்கோ 5ஆம் வீட்டுல பாத்தீங்கன்னா ராகு வந்துச்சுன்னா அவங்களுக்கு பாத்தீங்கன்னா கண்டமோ அல்லது கண்டத்துக்கு உண்டான செலவோ கண்டிப்பா வருது. அப்புறமேட்டு பாத்தீங்கன்னா இது அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்ணுவாங்க பாத்தீங்கன்னா சூரியனுக்கு 1, 5, 9 சனி வரும்போது பாத்தீங்கன்னா ட்ரை பண்ணாங்கன்னா அவங்களுக்கு பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் வேலை கிடைக்கும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா சந்திரனுக்கு 1, 5, 9 சனி போகும்போது போகும்போது பாத்தீங்கன்னா அவங்க பயணங்கள் சார்ந்தது அதிகமா போவாங்க, வெளியூருக்கு அதிகமா போயிட்டு வருவாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா அவங்க அம்மாவுக்கு பாத்தீங்கன்னா வேண்டிய நன்மைகள் நடக்கும். அந்த சந்தையோட காரகத்துவங்கள் சார்ந்த அனைத்துமே நடக்கும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா அந்த சந்தையனுக்குரிய தொழில்கள் பாத்தீங்கன்னா சிறப்பா இருக்கும். ராசிக்கு 1, 5, 9 இது பனி வரும்போது பாத்தீங்கன்னா அலைச்சல் கொஞ்சம் அதிகமா வரும். இது சந்திரன் நல்ல நிலையில இருந்தாருன்னா பாத்தீங்கன்னா அலைச்சல் கம்மியா இருக்கும். சுத்தமா கெட்டு போய் நீதமாகி ராகு இதோடு சேர்ந்து வந்துச்சுன்னா அவங்களுக்கு பாத்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டமான பலன்களை தரும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா செவ்வாய்க்கு பாத்தீங்கன்னா 1, 5, 9 தண்ணி இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு பாத்தீங்கன்னா சகோதரர்கள் மூலியமா ஆதாயமோ சகோதரர்கள் சார்ந்த
ஆதாயம் கிடைக்கும். அதே மாதிரி பதவி உயர்வும் கிடைக்கும். ஏன்னா பாத்தீங்கன்னா செவ்வாய்க்கு செவ்வாய் பாத்தீங்கன்னா பதவிக்காரன். ஆனா பாத்தீங்கன்னா ஜனன கால ஜாதக செவ்வாய்க்கு பாத்தீங்கன்னா 1.9 சனி வரும்போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு பாத்தீங்கன்னா செவ்வாய் காலத்துவம் அந்த ஜாதகத்துக்கு கிடைக்கும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா புதனுக்கு பாத்தீங்கன்னா 1.9 கொஞ்சம் தனி வரும்போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு பாத்தீங்கன்னா நிறையா படிப்பு சார்ந்த விஷயங்கள், நல்ல படிக்கக்கூடிய அமைப்பு, மேல் படிப்பு செல்லக்கூடிய அமைப்பு, அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட்டு, பாண்டு பத்திரம் இதெல்லாம் புதுப்பிக்க மாதிரி ஏதாவது ஒன்று நடக்கும். அதேமாரி குரு ஜனகால குரு பார்த்தீங்கன்னா கோச்சாக சனி பார்த்தீங்கன்னா 1.9 வரும்போது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தேவையானது அனைத்துமே கிடைக்கும். அதுவும் தேவையானது அனைத்துமே கிடைக்கும்னா நாம சும்மா உக்காந்துட்டு இருந்தாலும் கிடைக்காது. அதுக்கு நாம ட்ரை பண்ணாதான் கிடைக்கும், இல்லாட்டி கிடைக்காது. அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா அதுக்கு உண்டான முயற்சிகள் பண்ணிக்கிட்டே இருக்கணும். முயற்சிகள் பண்ணாதான் பார்த்தீங்கன்னா அந்த பலன் கண்டிப்பா கிடைக்கும். வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தது பார்த்தீங்கன்னா சுக்கரனுக்கு ஜனன கால சுக்கரனுக்கு பார்த்தீங்கன்னா கோச்சாக சனி பார்த்தீங்கன்னா 1.9 போது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா திருமணம் நடக்கும். பெண்ணுக்கு பார்த்தீங்கன்னா வேண்டிய வேலைகள் அனைத்துமே கிடைக்கும். ஏன்னா பீகனந்தின் அடியில் பார்த்தீங்கன்னா பெண்ணை குறிக்கக்கூடிய இயக்கம் சுக்கரன். அதனால பார்த்தீங்கன்னா பெண்ணுக்கு அடிப்படை தேவைகள் என்னென்னமோ அது அனைத்துமே கிடைக்கக்கூடிய அமைப்பு வந்துடுச்சுன்னு அர்த்தம். அதை நம்ம பார்த்து சொன்னோம்னா கரெக்டாக இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா சனிக்கு பார்த்தீங்கன்னா கொச்சா சனி 1.9 வந்துச்சுன்னா அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா தொழில் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா புது தொழில் ஆரம்பிப்பதற்குரிய வழியும் கிடைக்கும். அதே மாதிரி தொழில் சார்ந்த அமைப்புல மேம்பட்டு இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கோச்சா குருக்கோ அல்லது சனிக்கோ ராகுக்கு எது 1.9 வந்துச்சுன்னா பல்வேறு தடைகள் தாமதங்கள் ஏற்படும். அவ்வளவு நன்றி.